we are also privileged to hear from a titan of the Tamil film industry, Sri Kalepulli S. Thanu, a mastermind behind countless blockbusters and a producer known for his ambitious large-scale projects through V Creations and Kalepulli Films International. His pulse on what moves an audience is unmatched. We are very eager to hear his reflections today. Welcome, sir. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தவத்திரு சுவாமிஜி அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களே, இயக்குனர் பூபதி ராஜா அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக மிக உயரிய நோக்கத்தோடு நடாத்தி வரும் சகோதரர் பிரசாத் பாபு அவர்களே, அவரை சார்ந்த குடும்பத்தினர்களே, இந்த இனிய விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அரங்கம் நிகர் ஆற்றலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், இயற்கையின் இயற்கை. இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது இயற்கையின் இயற்கை என்பது மிக உயரிய, இதுவரையில் நான் கேள்விப்படாத ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பு. அங்கே கதிரவன் உதயம், காரிரில் அகன்றிட நற்கதிரொளி உதயமாகிறது. தெளிந்த நீரோடை, நீரோடை ஒட்டிய பச்சை பசேலன பசுமை புல்வெளி, அதையொட்டி இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்த கம்பன் மிதிலையில் வரும்பொழுது அந்த மரம் சாமரம் வீசி அழைத்து வருவது போல் என்ற கற்பனையை உள்ளடக்கிய ஒரு செங்குந்த மரம், அதையொட்டி மலை. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழல், இயற்கையின் இயற்கை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக வடிவமைத்த ஆற்றலாருக்கு என் தமிழ் வணக்கம். இயற்கை என்று சொன்னாலே இந்த புத்தகத்தில் முதல் பற்றி படிக்கும் பொழுதே சுவாமிஜி சொல்கிறார், இரட்டை வாழ்க்கை முறை என்கிறார். இங்கு பிற்பகல் என்றால் அங்கு இரவு. ஆகவே மாலையும் இரவும் மாறி மாறி வரக்கூடிய மானுட வாழ்வில், சகட வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது இயற்கையின் இயற்கை. அந்த தலைப்புக்கு மிக சிறப்பான ஒரு சொல்லாடலை அவர் உள்ள நிகழ்த்தியிருக்கிறார். ஆகவே இயற்கையை பலர் பலவிதமாக வர்ணிப்பார்கள். இயற்கை பற்றி இப்போ அவருடைய சிறப்பம்சத்தை சுரேஷ் சொல்லும்போது மெய் சிலித்தேன். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது, எங்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு தான் வேண்டுறோம். ஆனால் என்னுடைய மகன் கலாபிரபுவுக்கு கிடைத்தது. அவன் இன்னமும் அவர் தந்த பிரசாதத்தை அனுதினமும் வைத்து, அவரை எந்த இடத்தில் வைத்து அவருடைய அலுவலகத்தை பார்த்தா அந்த பூஜை அறையில் அவருடைய திருவுருவப் படம் வைத்து அவரை போற்றி வணங்கி வருகிறான். இப்படிப்பட்ட பாக்கியம் அவனுக்கு கிடைத்து எல்லோருக்கும் கிடைக்கணும். இப்பொழுது போர் வந்தது, பிரளயமே வந்தது. அந்த பிரளயத்தில் எத்தனையோ விதமான சூழலில் நாமெல்லாம் உலகப்போர், வேர்ல்டு வார் வந்துருமோன்னு பயந்தோம். ஆனால் ஒரு மனிதர், சுவாமிஜி, பிரே பிரே பிரே, அவருடைய பிரேயர் இன்றைக்கு சமாதானம், சமத்துவம், சகோதரமாக அந்த நிகழ்வு நிறைவாகி இருக்கிறது. இது தொடர்ந்திட அவருடைய பிரேயர் இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்படிப்பட்ட சூழலில் இயற்கையை பற்றி சொல்லும்போது நானும் ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் நிலவு பெண் முகம் பார்க்க நீலமேகம் கண்ணாடி, நீலமேகம் முகம் பார்க்க நீரோடை கண்ணாடி, நீரோடை முகம் பார்க்க நிலம்தானே கண்ணாடி என்று வாலி எழுதியிருப்பார் ஒரு பாடல். அப்படிப்பட்ட அது ஒரு அபிராமியினுடைய அந்தாதி முடியும் பொழுது அதை எடுத்து ஆளுமை அடுத்த பாடல் வரியில் எடுத்து ஆளுவது என்பது அந்தாதி. அப்படி என்னை அறியாமலே நானும் ஒரு அந்தாதியை பாடியிருக்கிறேன். எப்படின்னா, வான்மேகம் பூத்தூவும் பூங்காற்று தாலாட்டும் இரவினில் வரும் இணைய முகம் முகமது சரும் இனிய ஸ்வரம் சுரங்களில் வரும் சரிகம பதனி என்று இசையும் சேர்த்து நான் எழுதியிருப்பேன்.
இப்படி வரும். வான்மேகம் யாவும் வாழ்த்துக்குள் கூறும், பனியாக மாறி மழையாக தூவும், நிலமங்கை பொன்மேனி நீராடி மகிழும், இதுபோல நாளும் இனிதாக வேண்டும் என்று இன்னொரு பாடலையும் நான் எழுதியிருப்பேன். இப்படி பாடல்களுக்குள் அத்தனையும் தன்னிலவு தேன் இறைக்க வாழை மரம் நீர் தருக்க என்று கண்ணதாசன் எழுதிய பாடல். எப்படிப்பட்ட பாடல்! அதாவது நிலவை ஒப்பிட்டு, அதாவது அந்தி பொழுது என்பதை ஒரு பிரமாதமான ஒரு இடத்தில் சொல்லுவார்கள். அது சங்க இலக்கியத்தில் வந்த சொல்லாடல் தான். அது மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியின போலேன்னு கண்ணதாசன் எழுதிப்பார். அந்த மாலையும் இரவும் சந்திக்கும் இடம்தான் அந்த சந்தி. இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடும் இன்னொரு கவிஞர் வைரமுத்து சொல்லியிருப்பார். இப்படி எழுத்தாளர்களுடைய இயற்கையை வர்ணிப்பதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சக்கூடிய ஆள்களே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில், அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் இன்று இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் மரம் வளர்ந்தால் மண் பொன்னாகும், நாடு நலம் பெறும், இயற்கை காப்பாற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் சுவாமிஜி அவர்கள் இயற்கை பற்றி எழுதிய அந்த சொல்லாடல் மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. அதோடு மட்டும் நிறைவில் ஒரு பெண்ணை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, பெண்ணை பற்றி எப்படிப்பட்ட ஒரு சூழலில் எத்தனை பெண்களை அவர் சொல்லிய சொல்லாடல் மிக சிறப்பான ஒரு சொல்லாடல். பெண் என்றால் அனைத்திலும் பிரமாதமாக ஈடுபடுவார்கள். அவர்கள் சமையலும் சரி, நாட்டியத்திலும் சரி, அனைத்து துறைகளிலும் மிளர்வார்கள் என்று பெண் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இங்கே திரளான பெண்கள் வந்தீர்கள். அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை, அவருடைய சொல்லாடலை, அவருடைய எழுத்தை, நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். சாமிஜிக்கு நான் கடைசியாக ஒரு வேண்டுகோள்: போரில்லா உலகம் அமைய வேண்டும். போர் இல்லா உலகம், நோ வார், ஆல் ஓவர் தி வேர்ல்டு, பீஸ் நீட் பீஸ். உங்களுடைய பிரேயர் அதை நோக்கி இருக்கட்டும். நாடு நலம் பெறும், வளமாகும், நலமாகும், பொன்னாகும், பூவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து வருங்கால சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நிறைவு செய்து அறிவிக்கிறேன். இப்படிப்பட்ட விழாவினை எடுத்த பிரசாந்த் பாபுக்கு நான் இனி அதிகமான புத்தகம் வாங்க போகிறேன். இன்றைக்கி 100 புத்தகம் வாங்க, 100 books ஐ நீடு. ஸோ நான் எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் சுவாமிஜியுடைய நீதியை அவருடைய வரலாற்று, அவர் புதினத்தை இதை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் சேர்க்கணும். இது நான் தொடர்ந்து வாழ்ந்துன்னே இருப்பேன். அப்புறம் பிரசாத் பாபு சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.